குறள் அடக்கம் முதுகாவா என்ப அறியவற்று ஒடுக்கி வழங்கும் பணிக்கு. அர்த்தம்: அடக்கம் என்பது எல்லா நற்பண்புகளுக்கும் அடிப்படை. அது கடினமானவற்றையும் அடக்கி நடத்தும். அந்நீர் சென்ற. குறள் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். அர்த்தம்: அடக்கம் ஆற்றியவர் தேவர்களுடன் வாழ்வர், அடங்காமை கொண்டவர் இருளில் வீழ்வர். குறள் இன்சொலால் ஈர்ங்கண் கழிக உடைத்தே கண் சொல்லும் கற்றாருமில். அர்த்தம்: இனிமையான சொற்களால் கைவரிசை செய்யும் பொழுது கடுமையான சொற்கள் பேசுவார் கல்வியற்றவர். குறள் தன்னுயிர் தானற் பொருட்டன்று மற்றுயிர் மற்றியிர்க்கு இன்னாச் செயல். அர்த்தம்: தனது வாழ்வுக்காகவே பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. குறள் பிறர்க்கின்னா முற்பகலின் தானின்னா செய்யாமை சான்றோர் கணி. அர்த்தம்: பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது அறிவுடையோரின் பெருமை. குறள் இன்னாச்சொல் இன்னாத தில்லையன் மற்றது பொன்னிக்க சாலாப் பெறின். அர்த்தம்: துன்பம் தரும் வார்த்தைகள் சொல்வோர் பொறுப்பில்லாதவராக இருந்தால் மட்டுமே பேசப்படுகின்றன. குறள் தன் நெஞ்சின் தூய்மை உடைத்தலால் பிறர் நெஞ்சும் தன்னுளம் எய்திற்று அறிந்து. அர்த்தம்: தனது மனம் தூய்மையாக இருந்தால் பிறரும் அதை புரிந்து கொள்வர். குறள் அரண் எனப்படுவது அவ்வறி உடையார், மரண் எனப்படுவது இல். அர்த்தம்: அறம் என்பது அறிவுள்ளவர்களால் மட்டுமே புரியப்படும், அறியாதவர்களுக்கு அது இல்லை. குறள் தவமறை கேள்வி தவிர்பல் பிறங்கி தவமறை கேட்பர் தவம். அர்த்தம்: தவன் செய்தும் அதற்குரிய ஞானம் கேட்கும் பேயாதுதான் அது பயன் தரும். குறள் அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார் என்பும் உருவது அறி. அர்த்தம்: அன்பே உயிரின் ஆதாரம். அன்பில்லாதவர் உயிரே இல்லாதவரே போல.